ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன எபிசோட்ல காவேரி மற்றும் விஜய் சந்தோஷமா காஞ்சிபுரம் வந்ததும் விஜய்க்கு வந்த அந்த அதிர்ச்சியான போன் கால் பார்த்தோம். ஒரு சின்ன ஃபேக்டரி பிரச்சனை நினைச்சது காவேரியோட குடும்பத்தையே தெருவுல நிப்பாட்டுற அளவுக்கு ஒரு பெரிய சதியா மாறி நிக்குது. காலையில தான் காவேரிக்கு கண்ணீரே வராதுன்னு விஜய் சத்தியம் பண்ணான். ஆனா இப்போ அவன் குடும்ப மானத்தையே விலை பேசுற அளவுக்கு பிரச்சனை வந்து நிக்குது. விஜய் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறான்? இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப எமோஷனலா விறுவிறுப்பா பார்க்க போகுது. ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. காஞ்சிபுரம் வீட்டுல அன்னைக்கு காலையில 9 மணி. கங்கா, யமுனா, நர்மதா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. காவேரி ஹால்ல உட்காந்து அம்மா பாப்பாவுக்கு தலை சீவிட்டு இருக்காங்க. வீடே ரொம்ப அமைதியா ஒரு திருவிழா மாதிரி கலகலன்னு இருக்கு. ஆனா விஜய் மட்டும் யாருக்கும் தெரியாம பால்கனில நின்று ரொம்ப பதட்டமா போன் பேசிட்டு இருக்கான். அப்போ கரெக்டா அந்த வீட்டு மெயின் கேட்ட யாரும் வேகமா தட்டுற சத்தம் கேட்குது. காவேரி திரும்பி பாக்குறான். வாசல்ல ஒரு போலீஸ் ஜீப், அதுக்கு பின்னாடி 2 பெரிய கார் வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், கையில ஒரு பெரிய ஃபைலோட ஒரு வக்கீல், அப்புறம் அவங்களுக்கு பின்னாடி ஒரு 4-5 அடியாளுங்க எல்லாரும் ரொம்ப திமிரா வீட்டுக்குள்ள வராங்க. காவேரிக்கும் அவ தங்கச்சிக்கும் இதை பார்த்ததும் அப்படி பகிர்ந்து ஆகுது. எல்லாரும் பயந்து போய் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. பால்கனில இருந்த விஜய் போலீஸ பார்த்ததும் வேகமா படியில இறங்கி ஓடி வரான். அந்த வக்கீல் விஜய் பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு, மிஸ்டர் விஜய், நான் வக்கீல் பாஸ்கர். நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், ஆனா சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். உங்க ஃபேக்டரிக்கு நாங்க அனுப்புன நோட்டீஸை நீங்க மதிக்கல, அதனால இப்போ நாங்க கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கோம். இந்த வீடு இப்போ எங்க எம்எல்ஏ ஐயா பேருக்கு மாறிடுச்சு. இதான் அதனோட ஒரிஜினல் டாக்குமெண்ட். அடுத்த அரை மணி நேரத்துல நீங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு ரொம்ப அதிகாரமா, எந்த தயக்கமும் இல்லாம கச்சிதமா பேசுறாரு. விஜய்க்கு ரத்தம் கொதிக்குது. டேய், என்னடா உணர்றீங்க? இந்த வீடு என் பொண்டாட்டியோடது. ஃபேக்டரி பிரச்சனை நீங்க எப்படி வீட்டுக்கு ஜப்தி பண்ணலீங்க? அந்த எம்எல்ஏ எவனா இருந்தாலும் அவனை நேர்ல வர சொல்றாரு அப்படின்னு கோவமா முன்னாடிப்பான். உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டர் குறுக்க வந்து, மிஸ்டர் விஜய், வார்த்தையை பார்த்து பேசுங்க. கையில கோர்ட்டாட்டும் சட்டத்தை தடுத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல உட்கார வைக்க வேண்டியதா இருக்கும். மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போகும் அப்படின்னு ரொம்ப கூலா ஆனா மிரட்டலா சொல்றாரு. பக்கத்துல இருக்கிற அடியாளுங்க, என்னையா பார்த்துட்டு இருக்கீங்க? போலீஸ்காரே சொல்லிட்டாருங்க, மரியாதையா வெளியே போங்க, இல்லைன்னா நாங்களே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியதா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. இதை கேட்டதும் காவேரியோட அக்கா, தங்கச்சி எல்லாரும் பயத்துல நடுங்கி போய் காவேரி கட்டிக்கிறாங்க. காவேரியோட கண்கள் இருந்து தார தாரையா தண்ணி ஊத்துது. அவளுக்கு வீட்டை விட்டு போறமேன்னு பயம் இல்லை. ஆனா குடும்பத்துக்காக தான் புருஷன் இப்படி அவமானப்பட்டு நிக்கிறாங்கிற வழிதான் அவளை பாடாப்படுத்துது. விஜய், என்ன விஜய் நடக்குதுங்க அப்படின்னு உடஞ்சு போய் கேட்கிறான். விஜய் காவேரியோட கண்ணீரை பார்த்ததும் அப்படியே உடஞ்சு போயிடுறான். அதனால தான் பொண்டாட்டி அழுறத பொறுத்துக்கவே முடியல. நேத்துதான் அவளுக்கு சத்தியம் பண்ணான். இப்போ தான் கண் முன்னாடியே அவளும் அவ குடும்பமும் நடுத்தருவுல போறத அவனால ஏத்துக்கவே முடியல. விஜய் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிக்கிறான். அவனோட ஈகோ, பணம், பிசினஸ் எல்லாத்தையும் விட அவனுக்கு காவேரியோட கண்ணீர் தான் பெருசா தெரியுது. டக்குனு மொபைல் எடுத்து தன்னோட லீகல் அட்வைசராகவும் தன்னோட நண்பனாகவும் இருக்கிற ஐயப்பனுக்கு போன் பண்ணான். போன ஸ்பீக்கர்ல போடாம கொஞ்சம் தள்ளி போய் பேசு. ஐயப்பன், எனக்கு வேற வழி தெரியல, என் ஃபேக்டரி எடுத்த அந்த எம்எல்ஏவுக்கே எழுதி கொடுக்க ரெடி பண்ணு அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றான். எதிர்முனையில ஐயப்பன் பதறி போய், விஜய், என்னப்பா சொல்ற? நீ கஷ்டப்பட்டு உருவாக்குன கம்பெனி பாது, அந்த ஒரு சின்ன வீட்டுக்கா ஏன் இவ்வளவு பெரிய கம்பெனி இழக்கணும்? காவேரி, அவங்க அம்மா, தங்கச்சி, அக்கா எல்லாரும் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கோ இல்ல வேற பெரிய வீட்டுக்கோ மாத்திடலாம் விஜய். இந்த தப்பான முடிவை எடுக்காது அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. விஜய் ரொம்ப எமோஷனலா ஆனா ரொம்ப தெளிவா பேசுறான். இல்ல ஐயப்பன், வேற வீடு முக்கியம் இல்ல. இந்த வீடு தான் கடந்த 5 வருஷமா அவன் வாழ்ந்த வீடு. இதுல அவளுக்கு நிறைய மெமரிஸ் பொட்டி கிடக்கு. இப்பதான் அவன் இந்த வீட்டுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே வந்திருக்கான். அவன் சிரிப்பை காப்பாத்துறதுக்காக நான் என் கம்பெனி மட்டும் இல்ல ஐயப்பன், என் உசுர கூட எழுதி கொடுப்பேன். நீங்க உடனே டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உன கட் பண்றாரு. அடுத்த செகண்ட் அந்த அடியாருங்க கிட்ட இருந்து அந்த அரசியல்வாதியோட நம்பர் வாங்கி அவனுக்கே நேரடியா போன் பண்றாரு. ஹலோ, எம்எல்ஏவா? நான் விஜய் பேசுறேன். நீ நினைச்சது நடந்துருச்சு. என் பொண்டாட்டியோட கண்ணீருக்கு முன்னாடி என் கம்பெனி பெருசா இல்லை. என் ஃபேக்டரி உனக்கே எழுதி கொடுக்குறேன். உன் நாய்களை உடனே வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு அப்படின்னு ரொம்ப கெத்தா ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வழியோட பேசுறான். எம்எல்ஏ சிரிச்சுக்கிட்டே அந்த வக்கீல்கிட்ட போனை கொடுக்க சொல்றான். வக்கீல் பாஸ்கர் போன் வாங்கி பேசிட்டு தன்னோட பேங்க்ல இருந்து ஒரு பத்திரத்தை எடுக்கிறார். மிஸ்டர் விஜய், எங்க ஐயாவுக்கு தெரியும் நீங்க எப்படி இந்த முடிவுக்கு தான் வருவீங்கன்னு. அதான் ஃபேக்டரி எழுதி வாங்குற டாக்குமெண்ட்டை நானே ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். இதுல ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா நாங்க வந்த வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். உங்க குடும்பம் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேனாவை நீட்டுறாரு. இதை கேட்டுட்டு இருந்த காவேரிக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஓடி வந்து விஜயோட கையை பிடிக்கிறார். விஜய்,
வேண்டாம் விஜய், எனக்காக இந்த வீட்டுக்காக நீங்க உங்களோட கம்பெனி இழக்கணுமா? அது உங்களோட உழைப்பு விஜய். நாங்க எங்கேயாவது போய்க்கிறோம். ப்ளீஸ் விஜய், நீங்க கையெழுத்த போடாதீங்க அப்படின்னு கதறி அழுகுறான். விஜய் அவனோட கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு ரொம்ப அன்பா அவன் முகத்தை பாக்குறான். எனக்கு இந்த கம்பெனியை விட நீயும் உன் குடும்பம் தாண்டி முக்கியம். நீங்க திரும்ப நிக்கிறத பார்த்துட்டு நான் போனா நான் என்னடி ஒரு அழகான புருஷன், இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை, நீ அழாத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனாவை வாங்கிட்டு பத்திரத்துல கையெழுத்து போட போறான். வக்கீலும் அடியாளுங்களும் ரொம்ப சந்தோஷமா நக்கலா பார்த்துட்டு இருக்கேன். விஜய் பேனாவை பேப்பர்ல வைக்கிறான். அப்போ வீட்டு மெயின் கேட்ல இருந்து கம்பீரம்னு ஒரு குரல் கேக்குது. மாப்பிள்ள, ஒரு நிமிஷம். எல்லாரும் தூக்கி வாரி போட்டு திரும்பி பாக்குறாங்க. வாசல்ல காவிரோட அம்மா, அதாவது நம்ம சாரதாம்மா நிக்கிறாங்க. அவங்க முகத்துல எந்த பதட்டமும் இல்லை. ஆனா ஒரு பெரிய தைரியம் இருக்கு. அவங்க கையில ஒரு பழைய டாக்குமெண்ட் ஃபைல். சாரதாம்மா மெதுவா அந்த வக்கீலுங்களுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. விஜய் பார்த்து, மாப்பிள்ள பேனாவை கீழே வைங்க. நீங்க உங்களோட சொத்தை யாருக்காகவும் எழுதி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. வக்கீல் பாஸ்கர் கோவமா, ஏமா கோர்ட் ஆர்டரை மீறி பேசுறீங்க? கையில ஒரிஜினல் பத்திரம் இருக்கு, மரியாதையா வெளியே போகும் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. சாரதாம்மா அந்த வக்கீல நேர பார்த்து ஒரு நடுத்தர வர்க்கத்து பொம்பளைக்கு உரிய அந்த திமுறோட சொல்றாங்க, நீங்க வச்சிருக்கிறது ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்ல வக்கீலையா, சத்த போய் நல்லா பாரு. இந்த வீட்டோட உண்மையான ஒரிஜினல் பத்திரம் இதோ என் கையில இருக்கு. நீங்க வச்சிருக்கிறது வெறும் போலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை இன்ஸ்பெக்டர் முகத்துக்கு நேரா நீட்டுறாங்க. இதை பார்த்ததும் வக்கீல் பாஸ்கர், அந்த இன்ஸ்பெக்டர், அடியாளுங்க எல்லாரும் அப்படி அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. விஜய் ஒண்ணுமே புரியல. அத்துக்கு எப்படி ஒரிஜினல் பத்திரம் வந்துச்சு அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தாங்க. காவேரிக்கு கண்ணீர் நின்று போய் அம்மாவை பார்த்தாங்க. ஆனா பின்னால நின்றுட்டு இருந்த காவேரியோட அக்கா கட்டா மட்டும் யாருக்கும் திரும்பி லேசா சிரிக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடந்துச்சுங்க? கொடைக்கானல் ட்ரிப் முடிஞ்சு நேற்று ராத்திரி தானே எல்லாரும் வந்தாங்க. அதுக்குள்ள சாரதாம்மா காலையில எங்க போனாங்க? அவங்க கையில எப்படி ஒரிஜினல் பத்திரம் வந்துச்சு? கங்கா ஏன் சிரிக்கிறார்? இந்த எம்எல்ஏட சதியை சாரதாம்மா எப்படி முறியடிச்சாங்க? இந்த எல்லா கேள்விகளுக்கும் இடையோட சாரதாம்மா மாஸ்க் காட்டுற அந்த பிளாஷ்பேக் சீனோட அடுத்த எபிசோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்து